பிஜேபியுடன் பிரம்மாண்ட கூட்டணி அறிவித்த விஜய். திமுகவை நம்பாதீங்க, மக்களை நம்ப வச்சு ஏமாற்றுவதுதான் அவங்க வேலையே என்று விஜய் எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார். அதாவது, இந்த திமுகவை நம்பாதீங்க, உங்களை நம்ப வச்சு ஏமாற்றுறது தான் அவங்க வேலையே. நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையாக துணை நிற்கிறோம். கரூர் சம்பவம் நடந்த 73 நாட்களுக்கு பின் விஜய் புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பை நடத்தினார். காலை முதலே புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் தாவேகா தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்தாங்க. அப்போது மாநாட்டில் பேசிய அவர், என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு, தனி புதுச்சேரி தான். இப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்று தான். நாம் எல்லோரும் சொந்தம்தான். வேறு வேறு வீட்டில், வேறு வேறு ஊரில், வேறு ஸ்டேட்டில் இருக்கிறதுனால நாம் எல்லோரும் சொந்தங்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா? அது எப்படி முடியும்? அதனால் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா வேறு வேறாக இருந்தாலும் நம் சொந்தங்கள் தான். அரவிந்தர் ஆசிரமம், வில்லியனூர் மாதவன், மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியே ஆகணும். 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1974 இங்கே புதுச்சேரியில் அவர்களுடைய ஆட்சி அமைஞ்சது. அதனால தான் அப்போவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க என நமக்கு அலர்ட் பண்ணியதே புதுச்சேரி தான். அப்படிப்பட்ட புதுச்சேரியை நம்மளால் மறக்க முடியுமா? அது மட்டுமில்லை, இங்கே இருக்கிற மக்கள், புதுச்சேரி மக்களும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக என்னை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பான் என்று நினைக்காதீங்க. அப்படி பண்ணால் தவறு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. அது மட்டுமில்லை, இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் பற்றி நாம் சொல்லியே ஆகணும். வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னிகழ்ச்சியோடு அவர்கள் நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாமல் இந்த கவர்மெண்ட் நடந்து கொள்கிறது. நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியை ஒன்றிய அரசு எதிலுமே கண்டு கொள்ளவில்லை என்பது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியுது. மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுகளை இங்கே வளர்ச்சி ஏற்படவும் துணை நிற்கவே இல்லை என கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பலமுறை சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து கொண்டே இருக்கீங்க. இந்த வருஷம் கூட மார்ச் மாதம் 27ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் மூடப்பட்ட 5 மீன்கள், பல்வேறு தொழிற்சாலைகள் மீண்டும் கிடைக்கிறது எண்ணமே இல்லை. இங்கே ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் பதவியை விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்திற்கு இன்னொருத்தர் நியமித்து இன்றோடு 200 நாள் ஆகிவிட்டது. இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவை தரலை. இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துவது என இந்த மக்கள் சொல்கிறாங்க. புதுச்சேரியோட முக்கியமான அங்கமாக இருக்கிற காரைக்கால் எல்லாம் முன்னேற்றமே இல்லாத பகுதின்னு மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. புதுச்சேரியில் போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்லை, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்லை. புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணுங்கிறது நீண்டகால கோரிக்கை. இந்த திமுகவை நம்பாதீங்க, உங்களை நம்ப வச்சு ஏமாற்றுறது தான் அவங்க வேலையே. நான் சொன்னால் பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையாக துணை நிற்கிறோம். தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியை ஒதுக்கக்கூடாது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி குழுவில் இடம்பெறவில்லை. அதனால் மற்றவர்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்காக சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளி சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குவது புதுச்சேரி. இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி மாநில அந்தஸ்து. நம்ம புதுச்சேரி மக்களுடைய பல்லாண்டு கால கோரிக்கை. புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியது இருக்குது. புதுச்சேரியோடு கடனை குறைத்து தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்திருக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். தொழில் வளர்ச்சிக்கும் தேவையான புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னோடி இண்டஸ்ட்ரியலாக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான்.
ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய் என அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறது. அதனால் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றாங்க. இந்த நிலை மாற வேண்டும். வரப்போகிற புதுச்சேரி தேர்தல் களத்தில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொலி வீசி பறக்கும். நல்லதே நடக்கும். மேலும் புதுச்சேரி அரசுக்கும் சிஎம் சாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. இதனை பார்த்தாவது தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு கற்றுக்கொண்டா நல்லா இருக்கும். அதே போல புதுச்சேரியில் ஆளும் கட்சி கூட்டணியில் மத்திய அரசு இருந்தாலும் அவர்கள் கண்டு கொள்ளவே இல்லை என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கை என்ன ஆனது? வேலைவாய்ப்புக்காக மத்திய அரசு ஒரு ஐடி கம்பெனியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. புதுச்சேரியின் எந்த பகுதியிலும் முன்னேற்றம் இல்லை. புதுச்சேரி மக்கள் திமுகவை மட்டும் நம்பிவிடாதீங்க. அவர்கள் உங்களை நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள் என்று தெரிவித்தார். விஜயின் 12 நிமிட பேச்சில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பாராட்டி இருந்தார். அதேபோல மத்திய அரசு மற்றும் திமுகவை கடுமையாக சாடினார். ஆனால் புதுச்சேரி பிரச்சனைகளை பேசும்போது மத்திய அரசு என்று குறிப்பிட்ட விஜய் ஒரு முறை கூட பாஜகவின் பெயரை சொல்லவில்லை. மாறாக தமிழக அரசு என்று சொல்வதற்கு பதிலாக திமுக அரசு என்று விஜய் விமர்சித்தார். இதனால் விஜய் யார் பக்கம் பேசுகிறார்? ஒருவேளை பிஜேபியோடு கூட்டணி வைக்கவும் அதனால் அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்கின்ற பேச்சுகளும் தற்போது போய்கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் திமுகவின் பி டீம் என சொல்லப்பட்டு வந்தாலும் அவர் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு தாவேகாவில் இணைந்தார். ஒருவேளை விஜய் பிஜேபி பக்கம் இணைந்து விடுவாரோ? அப்படி இல்லை என்றால் என்ஆர் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைக்க விஜய் முயற்சித்து வருவாரா அப்படின்ற விமர்சனங்களும் தற்போது எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.